அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சினால் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பலன்கள் எந்த மாதிரி அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா அன்பு, பண்பு, பாசம் இது எல்லாமே நிறைந்த குடம்தான் கும்பராசி. அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய உதவி, அன்பு, அடுத்தவங்க கிட்ட எது நம்ம எதிர்பார்த்து நமக்கு வேணும்ன்ட்டு ஒருத்தர்கிட்ட பழக மாட்டீங்க. நம்மளுடைய தேவைக்கு என்ன தேவையோ நம்ம அந்த ஒரு வேலையா அந்த வேலை நம்மளுக்கு யாருடைய அன்பு தேவை, அதுக்காக நல்ல பேர் வாங்கணும், அதனால் அவங்கக்கிட்ட பொய் பேசி அவங்களுடைய உறவை நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்க தெரியாத ராசி கும்பராசி. ஆனால் கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாமே கும்பராசிக்கு தான் ரொம்ப சொந்தம்னு சொல்லாங்க. இப்படி பல விதமான ஒரு நன்மைகளை, பெருமைகளை நம்ம சொன்னாலும் கும்பராசிக்கு, ஆனால் ஜென்மச்சனி இந்த 2.5 வருஷம் படாத பாடுபடுத்துருச்சு. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா விரயச்சனி. இந்த 5 வருஷமும் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பாரிச்சதை விட செலவு பண்ணினது ஜாஸ்தி, சந்தோஷமாக இருந்ததை விட மன கஷ்டப்பட்டது ஜாஸ்தி. நாம் சம்பாரித்து நாம் அனுபவிச்சதை விட நம்மளால் மற்றவங்க அனுபவிச்சது, ஏமாந்தது அதிகம். இப்படித்தான் சொல்லிட்டு போகலாம். குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது கூட கையில் காசு இல்லைங்க. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டம் பாவம்னு பரிதாபப்பட்டு கொடுத்து இன்றைக்கி நான் ஏமாலையாகி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் கும்பராசி தாங்க. இப்படி எல்லாமே இந்த 5 வருஷ காலமாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த 2.5 வருஷம் உடல் ஆரோக்கியமே சரியில்லாமல் போச்சு. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, தனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மருத்துவ செலவு பண்ணோம்னா அடுத்தது பார்த்தா வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பார்த்தா இன்னொருத்தருக்கு சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு வழியில் உதவிங்கிற பேரில் நாம் செஞ்சாலும் ஊதிரிமாக இன்றைக்கி வரைக்கும் வாங்காத கணக்குக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம், கடன் கட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருக்குது கும்பராசி. இதெல்லாமே எப்பப்போ கடவுளே நமக்கு ஒரு நிமோசனை ஆகும், நம்மளுடைய நேர காலம் எப்போ தான் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் கும்பராசி. கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஜென்மச்சனி விடுதலையாக போகும். ஜென்மச்சனிங்கிறது தலைமையில உட்கார்ந்த மாதிரிங்க. எது செய்யலாம்னாலும் செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு இடத்துக்கு போகலாம்னாலும் போக முடிய மாட்டேங்குது, ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் அடுத்தவங்களால பிரச்சனை வருது, உண்மையாக இருந்தாலும் அடுத்தவங்க பொய்யாக பேசுகிறான், தப்பாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது நல்ல பேர். நாம் கரெக்டாக கச்சிதமாக டியூட்டி பார்த்தாலும் நமக்கு மொத்தமாக சிக்கல் பண்ணி வைக்கிறாங்க பின்னால் இருக்கிறவங்க. இப்படி மறைமுகமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு பாதகமாக தான் இருக்குது. அடுத்தவங்க தான் நம்மளை கெடுக்கிறாங்க தெரிஞ்சாலும் விலகி இருக்கவும் முடியல, விலகி போகணும்னு நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் கல்லோடு அரிசி வாயில் போட்ட மாதிரி ஒரு பிரச்சனையில் தீர்க்கவும் முடிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனைகளை இருந்து மீண்டு வரவும் முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது. இந்த போராட்டத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆமாம், குடும்ப சனியாச்சுங்களே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஜென்மத்தை விட குடும்பம் பல மடங்கு பரவாயில்ல. அதாவது அந்த சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிற போது நாம் ஒன்று எந்திரிக்கணும்னு நினச்சா கூட எந்திரிச்சு டக்கு நினச்ச நேரத்துக்கு போக முடியும். வண்டி வாகனம் சரியில்லை, போக்குவரத்தில் கூட சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, சரிங்களா? சொந்த பந்தத்துக்குள்ளே கூட பார்த்துட்டோம்னா எவ்வளோதான் நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தாலும் அந்த இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியல. நல்ல பேர் வேண்டாம், கெட்ட பேர் இல்லாமல் இருந்த போதுமே, செய்யாத ஒரு விஷயம் கூட செஞ்சுன்னு பழி வந்திருக்கும், புரியுதுங்களா? இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கை கேட்டுது, ஆனால் வாய் கேட்டல. நடந்துரும் நம்புகிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஜென்மச்சனி தான் அதுக்கு காரணம் ஆச்சுங்களா? அப்போது 2ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகும்போது
புரியுங்களா? அப்போது சுப விரயங்கள் நீங்கள் பண்ணலாம். வண்டி வாங்க வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். இதுக்கு முன்னால் வாங்கியிருந்தாலும் சரியில்லை. அதே மாதிரி கார் வாங்கிறது, கூட்டு தொழில் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது அதில் பிரச்சனைகள் உருவாகும். ஆடம்பரம் வெளிப்படுத்துறது வேண்டாம். சரிங்களா? தொழில் முதலீடு போடலாம். முதலீடுனா எப்படி? அதாவது நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், முதல்லலாம் போட்டு சரியில்லை, எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. இப்போ புதுசாக கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். ஒன்று இடம் மாற்றி பண்ணுறது, இல்லை அந்த தொழிலை வந்து கொஞ்சம் விரிவாக்குறது, இல்லையா வந்து அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வேலையில் பிரச்சனை இருந்தது இல்லையா? வேலையில் சிக்கல், வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் விட்டுருங்க. வேலையில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் நெருக்கடிகள் வந்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். நீங்கள் புது இடத்துக்கு கொஞ்சம் வெளியூரில் இல்லை இடம் மாற்றங்கள் இந்த மாதிரி பண்ணுற சந்தர்ப்பங்கள் வரும். இருக்கக்கூடிய இடத்துலையே பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. அப்புறம் இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு சனி, வாக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வார்த்தைகள் வாக்கு கொடுக்கறது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். இது பண்ணுறோம் அப்படின்ட்டு மனசுக்கு பட்ட மாதிரி ஏதோ பண்ணிடலாம், கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது. முழுசாக வாய்ப்பு இருந்தால் கூட கொஞ்சம் 4 நாள் தள்ளி சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் கூட்டும் ஆகாது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஆச்சுங்களா, முகம் தெரியாத நபர்களால் சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? மேல் அதிகாரிகள்கிட்ட நடந்துக்கக்கூடிய நம்ம தொழில் செய்யக்கூடிய பக்கம் கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா தகப்பன் வழி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் வழி முறையில் நிச்சயமாக, ஏன்னா 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை சனி பார்க்குது. அப்போ தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. இப்படி வண்டி வாகனம், அசையும் சொத்துக்களை விட அசையாத சொத்துக்கள், வீடு கட்டுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, அதுவும் பண்ணலாம். லோன் வாங்கி இடம் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் அது லாபம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜென்ம சனி குடும்ப சனியாக போகிறது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லது தான். சரிங்களா? ஆனால் சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால கவனம் இருக்கணும். திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதம் போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துக்கு ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு வாங்க. சனிக்கிழமை நாளில் அசைவ உணவுகள் தவிர்க்கிறதும், சனி பகவான் வழிபாடு பண்ணுறதும், அதாவது வயதானவர்களுக்கு அன்னம், அதாவது உணவு கொடுக்கறதும், அதே மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு அதாவது அதுக்கு வந்து தான தர்மங்கள் கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும். அற்புதமாக ஒரு செல்வாக்கு பலன்களை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். சரிங்களா? அதனால் இது சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் உங்களுடைய தசா புத்தி, உங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் சனி சஞ்சாரம் பண்ணார் பிறப்பில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக அமையணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.